everyone. இன்னைக்கு நம்ம 10th history unit 3ல இருக்க short answers ஓட செகண்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாமா? How did Hitler get the support from the people of Germany? அதாவது ஜெர்மனி people வந்துட்டு எதுக்காக ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ணாங்க, எப்படி வந்துட்டு அவங்க ஹிட்லர் வந்துட்டு ஜெர்மனி பீப்புளோட சப்போர்ட்டை கெயின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதில் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1 ஜெர்மனி வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணாங்க. என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்கனாமிக்கா ரொம்பவே டவுனா இருந்தாங்க. ஸோ அங்க இருந்த மக்கள் எல்லாம் எக்கனாமிக்கா ரொம்ப டவுனா இருந்தாங்க. ஸோ அவங்களோட கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இல்லை, கவர்மெண்ட் வந்துட்டு அன்ஸ்டேபிளா இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து அங்க இருந்த மக்கள் எல்லாமே வந்துட்டு வேலை இல்லாம இருந்தாங்க. ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹிட்லர் என்ன பண்றாரு அப்படின்னா, மக்கள் கிட்ட போயிட்டு பேசுறாரு. அதாவது அவரோட ஆட்டாரிக்கல் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி, ஆட்டாரிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அவரோட பேச்சு திறமை தான் வந்துட்டு இங்க ஆட்டாரிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்கள் கிட்ட போயிட்டு நான் ஜெர்மனியை வந்துட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ராங் நேஷனா திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஸோ மக்கள் வந்துட்டு அதை நம்புறாங்க. ஸோ மக்கள் கிட்ட ஒரு தியரியை வந்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ அது என்ன தியரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மன்ஸ் ஆரியன் ரேஸ். ஸோ இந்த ஜெர்மன்ஸ் ஆரியன் ரேஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மன் பீப்புள் தான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு மற்ற நாட்டு பீப்புள்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட மக்களும் வந்துட்டு ரொம்பவே மோட்டிவேட் ஆகி ஹிட்லரை வந்துட்டு நம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் ஃபர்ஸ்ட் மூவா என்ன பண்றாரு ஜெர்மனிக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீஆர்மமெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ரீஆர்மமெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்றாரு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஃபேக்டரி. ஓகேவா? ஸோ இது என்ன மாதிரியான ஃபேக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரிக்கு தேவையான ஒரு வெப்பன்ஸு, ஸோ இந்த மாதிரியான தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டரியை தான் வந்துட்டு இவர் கிரியேட் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், மிலிட்ரிக்கும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கா மாறுவாங்க. அண்ட் தென் வேலை இல்லாத மக்களுக்கும் வந்துட்டு ஒரு வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு ஐடியா. ஸோ இதுதான் வந்துட்டு ஹிட்லர் பண்ணாரு. ஸோ இதனாலதான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஹிட்லரை வந்துட்டு ரொம்பவே நம்பினாங்க. ஓகேவா? அவருக்கான சப்போர்ட்டும் கெயின் ஆச்சு. ஸோ சம்மரி பார்த்தலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மனி வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணாங்க. என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தோம்? எக்கனாமிக்கெல்லாம் அவங்க ரொம்ப டவுனா இருந்தாங்க. அவங்களோட கவர்மெண்ட் வந்துட்டு அன்ஸ்டேபிளா இருந்துச்சு. தென் வந்துட்டு அங்கிருந்த மக்கள் எல்லாமே வந்துட்டு வேலை இல்லாம இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைம்ல தான் ஹிட்லர் என்ன பண்றாரு அப்படின்னா, மக்கள் கிட்ட போயிட்டு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. நான் ஜெர்மனியை வந்துட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ராங் நேஷனா கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க முன்னாடி அவங்க கிட்ட மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாரு. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு தியரி வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என்ன மாதிரியான தியரி? ஜெர்மன்ஸ் ஆரியன் ரேஸ். அதாவது ஜெர்மன்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான மக்கள் மற்ற நாட்டு மக்களை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கடுத்து என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் மூவா ரீஅலைன்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு ஃபேக்டரி. ஸோ இந்த ஃபேக்டரியில என்ன பண்றாங்க, மிலிட்ரிக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஒரு ஃபேக்டரி. ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்டரியை நடத்துறதுனால என்ன ஆகும், வேலை இல்லாத மக்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மிலிட்ரி வந்துட்டு ஸ்ட்ராங் வெப்பன்ஸ் மூலமா அவங்க வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆவாங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு ஹிட்லர் வந்துட்டு மக்களோட சப்போர்ட்டை கெயின் பண்ணாரு. ஓகேவா? தேங்க்யூ.